வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் மோகன்லால் படத்தில் நடித்த ஒரு நடிகை அறுவை சிகிச்சை செஞ்சதுனால வந்த சோகம், தன்னோட 34 வயசுலேயே முடிஞ்சு போன வாழ்க்கை, அதில் கிடைச்ச ஒரு அதிர்ச்சியான கடிதம், இந்த மாதிரியான அவங்க வாழ்க்கை வரலாறை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சினிமாவில் ரொம்ப புகழையும் உச்சத்தையும் அடைஞ்சாலும் வாழ்க்கையில் சில சமயங்களில் சறுக்கி விடுறது சகஜம்தான்னு சொல்லலாம். நடிகைகளோட வாழ்க்கை பல சமயங்களில் அப்படி தான் வெள்ளித்திரையில் ஜொலிக்கிறது போல இருக்கிறதில்ல. சினிமாவில் உச்ச நடிகையாக வர வேண்டிய ஒரு நடிகையோட வாழ்க்கை மருத்துவரோட தவறுதலாலும் காதல் தோல்வியாலும் பறிபோயிருக்கு. இந்த சோகம் திரை உலகத்தையே உலுக்கியிருக்குன்னா பாருங்களேன். அந்த தகவல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 1982ஆம் ஆண்டு கங்கை அமரனோட இயக்கத்தில் வெளியான படம் தான் கோழி கூவுதுன்ற படம். இந்த படத்தின் மூலமாக தான் நாயகியாக அறிமுகமாயிருக்காங்க நடிகை விஜய் அவர்கள். இந்த படத்தில் நடிகர் பிரபு, சில்க் ஸ்மிதா, சுரேஷ் ஆகியோரோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்த ஏதோ மோகம் ஏதோ தாகம்ன்ற பாடல் தான் ஒரு எவர்கிரீன் ஹிட்னே சொல்லலாம். அந்த பாடல் மூலமாக தான் பெரிய அளவில் அடையாளம் பெற்றாங்க நடிகை விஜய் அவர்கள். இதுக்கப்புறமா விஜயகாந்தோட சாட்சி படத்தில் நடிச்சிருக்காங்க. அன்னை அன்னை, டவுரி கல்யாணம், தூரம் அதிகமில்லைன்னு சொல்லி நிறைய படங்களில் அடுத்தடுத்து வரிசையாக நடித்து வந்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் சொல்லி பல மொழிகளில் நடித்த பிரபு அவர்கள் நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் மோகன்லால்னு சொல்லி உச்ச நட்சத்திரங்கள் நிறைய பேரோடு சேர்ந்து 40 படங்களுக்கும் மேலே நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் இதை தொடர்ந்து மிஸ்டர் பாரத், உழைப்பாளின்ற படங்கள்லையும் விஜயோட பூவே உனக்காக படத்துலையும் விஜய் அவர்கள் நடிச்சிருக்காங்க. சரத்குமார் நடித்த சூரியன் படத்தில் பிரபுதேவாவோட லக்கு டோல் பாப்பிமா அந்த பாடல்லையும் நடிச்சிருப்பாங்க. பூவே உனக்காகன்ற படத்தில் மச்சி நிச்சி வர நேரம் பாடல் நடிகை விஜயோட தனித்த நடனத்தை மக்கள் மத்தியில் பரப்புச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் பட வாய்ப்புகள்லாம் குறைஞ்சு போகவே பூவே உனக்காக படத்தில் ஒரு படப்பிடிப்பில் நடிகை விஜய்க்கு முதுகு வலி வந்ததாக சொல்லியிருக்காங்க. மருத்துவமனையில் சிகிச்சைக்கு போனப்போ அறுவை சிகிச்சைக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சையில் ஒரு தவறு நடந்திருக்கு. அதனால் அவங்க கை கால்கள்லாம் செயலிழந்து போய் சக்கரை நாட்களில் முடங்கி போகிற நிலமை வந்திருக்கு. இதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, நஷ்ட ஈடும் வாங்கியிருக்காங்க. ஆனாலும் சினிமா வாய்ப்புலாம் பறி போயிடுச்சு. கடைசியில் விஜயகாந்த் அவருக்கு உதவுறதுக்காக முன் வந்திருக்காங்க. அதன் மூலமாக தான் சிம்மாசனன்ற பட வாய்ப்பு கிடைச்சதா சொல்கிறாங்க. இதுதான் நடிகை விஜயோட கடைசி படமாக இருந்திருக்கு. இதுக்கப்புறமா அவங்க நடிக்கவே இல்லை. இதுக்கப்புறமா 2000ஆம் ஆண்டு சென்னையில் இருக்க தன்னோட வீட்டில் நடிகை விஜய் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த செய்தி திரையுலகத்தில் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அப்போ அவருக்கு வயசு வெறும் 34 தான் ஆயிருக்கு. அவர் எழுதி வச்சிருந்த தற்கொலை கடிதம் ஒன்று கிடச்சிருக்கு. அதில் இயக்குனர் AR ராமேஷோட காதல் முறிவு தான் அவரோட மரணத்திற்கு காரணம்னு சொல்லி அவங்க கைப்படவே அதை எழுதி வச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி ரமேஷ் அவர்கள் ஏமாற்றி விட்டதா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆதாரங்களையும் அதில் இணைச்சி வச்சுருந்தாங்க. இதையடுத்து ரமேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 16 வயசில் சினிமாவில் நடிகை அடியெடுத்து வச்ச நடிகை விஜய் அவர்கள் தன்னோட 34 வயசில் காற்றோடு கலந்து போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்களோட மறைவு ரசிகர்களுக்கு ரொம்ப சோகத்தை ஏற்படுத்திச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.